ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன துரந்தர் 2 படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைத்து வருகிறது. 700 crores மேல நெருங்கி வந்திருக்கிற நிலையில விரைவில் 1000 கோடி வசூல் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை பார்த்துவிட்டு பிரபலங்கள் பலரும் படக்குழுவை பாராட்டி வருகின்றனர். தற்போது அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து வியந்து பாராட்டி இருக்கிறார். தனது பதிவில் ரஜினி கூறியிருப்பதாவது: துரந்தர் 2 என்ன ஒரு படம், ஆதித்யாதர் பாக்ஸ் ஆபீஸின் பாப், ரன்வீர் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ஜெய் ஹிந்த் என ரஜினி கூறியிருக்கிறார் அந்த பதிவில். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் LIK. அந்த படம் கடந்த வருடமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் பல காரணங்கள் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருப்பினும் ரிலீஸ் தள்ளி போய் கொண்டே இருப்பதால் ரசிகர்கள் அதிருப்தியாகியுள்ளனர். வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி தான் லேட்டஸ்டா ரிலீஸ் தேதியாக இருந்தது. ஆனால் அந்த தேதியிலும் LIK ரிலீஸ் ஆகவில்லை என தகவல் வெளியாகிருக்கிறது. அடுத்த ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்ய முயற்சிகள் நடக்கிறதாம். யூத் படக்குழுவை நேரில் அழைத்து சூர்யா கார்த்தி செய்த விஷயம். கென் கருணாஸ் இயக்கி நடித்து யூத் படம் கடந்த மார்ச் 19ஆம் தேதி திரைக்கு வந்திருக்கிறது. படத்திற்கு நல்ல விமர்சனங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. தற்போது 30 கோடி வசூலை கடந்திருக்கும் நிலையில் 50 கோடி என்ற மைல்கல்லை யூத் படம் தொடுமா என எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் அவர் தம்பி கார்த்தி இருவரும் யூத் படத்தை பார்த்து மொத்த படக்குழுவையும் நேரில் அழைத்து பாராட்டி அந்த புகைப்படங்கள் வைரலாகி இருக்கிறது. நடிகர் சூரி அடுத்த படம் சிவகார்த்திகேயன் பட இயக்குனருடன் கூட்டணியாம். நடிகர் சூரி காமெடியனாக இருந்து ஹீரோ ஆனவர். தொடர்ந்து ஹீரோவாக படங்கள் தற்போது அவர் ஹீரோவாக நடிக்கும் 7வது படம் பற்றி அறிவிப்பு வந்திருக்கிறது. சிவகார்த்திகேயனின் அயலான் பட புகழ் இயக்குனர் ரவிக்குமார் உடன் தான் சூரி கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கு. அயலான் படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறாத படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ரவிக்குமாரின் முந்தைய படமான இன்று நேற்று நாளை படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒன்று. சூரி ரவிக்குமார் கூட்டணி சேரும் படத்தினை மைத்ரி நிறுவனம் தயாரிக்கிறது. பிளட் ஃபாலோட் த ஃப்ளட் என போஸ்டரில் குறிப்பிட்டு இருக்கிறார். அதனால் வெள்ளத்தை மையப்படுத்தி கதை இது என தெரிகிறது. ரிலீஸ்க்கு முன் சூர்யாவின் கருப்பு படம் செய்துள்ள வசூல். ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட்டர் RJ பாலாஜி இயக்கத்தில் முதல் முறையாக சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கருப்பு. இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தை இயக்கியது மட்டுமின்றி வில்லனாகவும் RJ பாலாஜி நடித்துள்ளார். மேலும் த்ரிஷா, சுவாசிகா, இந்திரன்ஸ், நட்டி நடராஜ், அனகா, மாயா ரவி ஆகியோர் நடித்துள்ளனர். சாய் அபியன்கர் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கருப்பு திரைப்படம் வருகிற மே 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இப்படத்தின் திரையில் காண ரசிகர்கள் பலரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கருப்பு திரைப்படம் ப்ரீ பிசினஸின் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கருப்பு திரைப்படம் இதுவரை நடத்த ப்ரீ பிசினஸ் மட்டுமே 110 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதில் திரையரங்க உரிமை அடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் தியேட்ரிக்கல் உரிமைகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வளவு பெரிய தொகை வந்துள்ளது. கருப்பு திரைப்படத்தின் பட்ஜெட் 130 கோடி. இதில் தற்போது 90% ப்ரீ பிசினஸ் மூலமாக தயாரிப்பாளருக்கு கிடைத்துவிட்டது. இது சூர்யாவின் திரை வாழ்க்கையில் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கருப்பு திரைப்படம் தான் சூர்யாவின் கம்பேக் படமாக அமையும் என உறுதியாக கூறப்படுகிறது. கமல் தயாரிக்கும் படத்தின் ரஜினி சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கும் படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. அந்த படத்தில் ரஜினிக்கு எவ்வளவு சம்பளம் என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. நண்பர் என்பதால் ரஜினிக்கு குறைவாக சம்பளம் கொடுக்கிறாரா கமல் என்பதும் பலரும் டவுட். ஆனால் அது குறித்து விசாரித்தால் அந்த படத்தின் ரஜினிக்கு சம்பளம் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக வியாபாரத்தில் இவ்வளவு தொகை என்ற ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் பெறுகிறார். அதுவே பெருந்தொகையாக இருக்கும். அதே சமயம் நெல்சன் இயக்க கமலுடன் இணைந்து நடிக்கும் படத்தின் இது மாதிரியான ஒப்பந்தத்தில் ரஜினி கமிட்டாகவே இல்லை. அந்த படத்தை தயாரிக்கும் ரெட் ஜெயின் நிறுவனம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சம்பளத்தை ரஜினிக்கு கொடுக்கிறது என்றும் கோலிவுட்டில் பேசப்படுகிறது. வரும் காலத்தில் ரஜினி பாலிசியை மற்ற ஹீரோக்களும் பின்பற்றலாம். அவர்களுக்கு வியாபார அடிப்படையில் சம்பளம் வழங்கலாம் என கூறப்படுகிறது.